உலகத்தில் அன்றைக்கி கூட உங்கள் வீட்டுக்காரர் சொன்ன உடனே நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொன்னேன் ஞாபகம் இருக்குதாப்பா? நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இருளில் இருக்கிறோம், அவர் வெளிச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஆமாப்பா அவங்க இந்தம்மா இருளில் இருக்கிறாங்க, இயற்கையில் இருக்கிறாங்க, நான் செயற்கையில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆமாம்மா, உலகத்தில் இயற்கையானது இருள் ஒண்டி தான், மீதி எல்லாமே செயற்கை தான், செய்யப்பட்டது தான். சூரியனே செய்யப்பட்டது தான், இயற்கை கிடையாது. ஆனால் இருளை உலகத்தில் யாரும் இறைவனே செய்தது கிடையாது, இருளாகவே இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. அப்போ இருள்ன்றது இயற்கை. அது மாதிரி உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சது உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இயற்கை அந்தம்மா, நான் செயற்கை, நான் உருவாய வந்தேன், அவங்க இயற்கையாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் ஏதோ என்னை பெருமையாக சொன்னால் கூட அந்த செயற்கை அப்படிங்கிற உங்களோட இந்த உண்டாக்கப்பட்ட ஒளி தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது, இருளே இருந்து கடந்து போகாமல். சரி, அது கரெக்டு தான். எப்பவுமே ஒரு ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அதை இன்னொருத்தர் செய்யும்போது தான் ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் ஏற்படும். அப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் தேவைப்படுது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், தீமை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை, நன்மை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை. ஆனால் அதை தீமையை யார் எடுக்க மாட்டான்னா, நல்லவன் தீமையை எடுக்க மாட்டான், நல்லவன் நல்லதை மட்டும் பார்ப்பான். அந்த நல்லதை பார்க்கும்போது அவர் செய்தது ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க, அதை தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். நம்ம ஒன்றும் புதுசாக வானத்தில் குதித்து நம்மளே தான் கண்டுபிடிச்ச செய்யலை. இதை எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்களே. அந்த முன்னோர்களை பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத மன அமைதியோடு வாழலாம். அவங்கள பின்பற்றாத அவர் என்ன நான் பின்பற்றது என் வாழ்க்கை நான் வாழ்வேன்னு வாழும்போது துன்பங்கள் வரும்போது நீ தான் அனுபவிச்சாகணும். அதனால் முன்னோர்களை பெரியவங்களை பின்பற்றி போகிறது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம். அது சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வேணும் உலகத்தில். அந்த அடையாளத்தை பார்த்து தான் நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதை நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதை பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம தாய் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இப்படி வாழறோம். நம்ம தாய் எப்படியோ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போன்னே நமக்கு தெரியாது. அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்கள். அந்த முன்னோர்களை வணங்கி வழிபடணும், அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை வழியை பின்பற்றணும், அதை தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஐயா, நான் ஒரு சுயநலத்தில் தான் இதை சொல்லி கொடுத்தேன், என்னோட பேர் இது பண்ணணுன்னுட்டு. ஆனால் ஒரு குடும்பத்தின் முன்னோன் அப்படிங்க அந்த வீட்டு பெரியவங்களாக இருக்கிறவங்க தன் பிள்ளைகள் வாழறதுக்கு இப்படியே அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமா சேர்த்து நீங்கள் ஒரு தனக்குள் தான் எரிஞ்சு நெருப்பாக எரிஞ்சு ஒரு ஒளியாக செயற்கை ஒளியாக நிற்கிறீங்க. தினம் அந்த எண்ணங்களின் எரிவு உங்ககிட்ட இருக்குது. அந்த உணர்வின் முனைஞ்சு நின்று நீங்கள் நெருப்பு சுடராக அவங்கள காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுடரை கொடுக்கும்போது துடிப்புமாக அடர்ந்து எழுத ஒரு தீ மாதிரி எந்திரிச்சு நின்று நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கும்போது அச்சமும் தருது, ஆனால் சொல்ல முடியாத ஆனந்தமும் ஒரு வியப்பும் தோணுது. இப்படி ஒருத்தரா நான் எனக்காக எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ தான் செய்வாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க இவ்வளோ தான் செய்வாங்க, அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க இவ்வளோ தான் செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் தனக்குன்னு வாழாமல் முழுமையாக என் பேர் நிற்கணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சிட்டு நிற்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அர்ப்பணித்தோம், நம்ம தான் தியாகம் பண்ணிக்கிறோம், நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் புத்திசாலின்னு. இல்லை, உஜ்ஜினி நாட்டினுடைய மன்னன் பத்ரகிரி, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜினினா என்ற நாட்டினுடைய மன்னன். அப்போது அந்த மன்னன் நினச்சிருந்தா எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். அவ்வளோ பெரிய நாடை தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்தை தேடி இறைவனை தேடி ஊராக திரிஞ்சு கடைசியில் திருவிடை மருதூரில் மோட்சம் பெறுறார். அதே மாதிரி பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அவருடைய சொந்த பேர் பட்டினத்தார்ன்றதில் திருவன்காடான்னு அவருடைய சொந்த பேர். அந்த பூம்புகாரில் பிறந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து, அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து, அப்பா இறந்ததால் அவங்க செட்டியார் வம்சத்தில் தாய் போய் வியாபாரம் பண்ணக்கூடாது கடையேறி.
அதனால் இவர் அந்த 10 வயசுலேயே அந்த படிப்பை நிறுத்திட்டு இவர் வியாபாரம் பண்ணி இவர் சிவகலைன்ற ஒரு அம்மாவை கல்யாணமும் பண்ணி தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம செட்டியார் வம்சத்தில் நீ ஒரு சின்ன வீடை வச்சுக்கோ, ஒரு கூத்தியாரை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம வம்சத்துக்கு வரணும் போது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு குழந்தைக்காக போய் இன்னொரு கூத்தியாரை வச்சுக்கினா என்னுடைய மனைவியினுடைய மனம் எவ்வளோ வருந்தோம், அதனால் அப்படி வேணாம்மா தத்து எடுத்துக்கலாம்ன்றார். அப்போ இந்த தத்து எடுக்கும்போது எங்கேருந்து தத்து எடுக்கிறது, திருவடை மருதூர்லேருந்து திருவத்தூர் பயணம் பண்ணு, யாத்திரை போ அப்படின்ற. அந்த யாத்திரை வரும்போது பாதியிலே தான் அந்த குழந்தை கிடைக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிக்கின்னு தெருவில் நடக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அது. நம்ம என்ன சாதிச்சுட்டோம், என்ன வச்சுருந்தோம், நம்ம அழிக்கிறதுக்கு ஒன்றுமே வச்சில்ல. ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ சாப்பிட்டுன்னுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே தியாகம் பண்ணலை. நமக்கு முன்னே இருந்தவங்க அவங்க பண்ணிக்கிற தியாகத்துக்கு நம்ம தூசு கூட கிடையாது. அவ்வளோ பெரிய தியாகங்களில் பண்ணிக்கிறாங்க. ஏன் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இங்கே எதுவுமே உனக்கு நிஜம் இல்லை, எல்லாம் பொய் பொருள். உன்னுடைய மனத்தினுடைய மாயை பிரம்மையை உண்டாக்கிக்குது, பெருசாக்கிக்குது இன்னும் இல்லாத விஷயத்தை. அந்த ஒன்றும் இல்லைன்றது இந்த மனம் தெரிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய பயணம் சுத்தமாக இருக்கும். அந்த பயணத்தை பண்ணுங்கன்னு தான் நம்ம இங்கே சொல்லி துணுக்கிறோம். அது மாதிரி அவ்வளோ மகான்கள். ரமணர் தாய் அவர் அங்கேருந்து வந்துட்டார், மதுரையிலிருந்து. கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு. அங்கே இங்கே தேடி கீடி ஒரு பிராமணர் திணிக்கும் அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும். ஒரு தன்னுடைய புள்ள கோமணம் கட்டிக்கின்னு ஒரு பிராமண புள்ள தனியாக உட்காந்து கிடக்குறான்னு. அந்தம்மா வராங்க, அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, பிற மயக்கமாகி விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க இவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பெத்த தாய் விழுந்து துடிக்குது. ஏன் அந்த துடிப்பு தெரியல இவருக்கு? ஏன் மனம் இல்லை. இந்த துடிப்பு, பாசம், பற்று இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அவருக்கு மனம் இல்லை, அதனால் தாயினுடைய துடிப்பு தெரியல அவருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்ன சாமி பெத்த தாய் இப்படி துடித்து விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும். ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போ, எந்த பிள்ளையாவது சொல்லுவேண்ணா. அப்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை ரமணர் இருந்தாருங்க, மகானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு எப்படி அந்த துணிவு வந்தது, நமக்கு ஏன் வரல? சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். மனமில்லா நிலையில் ஆண்டவன் மட்டும் தெரியுறான், இந்த பாசம் தெரியலைங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசு பதி பாசம். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா புக்கிலையும் கூட இருக்குது. ஆனால் எது பசு, எது பாசம், எது பதி, அதை பிரித்து சொல்ல மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை நான் கிளீனாகவே சொல்கிறது, பசு நம் உடல், பாசம் நம் மனசு, பதி நான் இறைவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பாசம்ன்ற மனசுக்குள்ளேருந்து அது அழிஞ்சதுன்னா அஞ்ஞான வாழ்வு போயிடும், மெஞ்ஞான வாழ்வு மலர்ந்துடும். அப்போ மெஞ்ஞான வாழ்வு மலரும் போது உலகத்தில் எல்லாரும் ஒன்றாவே தெரியும், வேற்றுமை தெரியாது. அப்போது இந்த வேற்றுமை தெரியாத போது மனிதருக்குள்ளவே வேற்றுமை இல்லைன்னும் போது கடவுளுக்குள்ளும் வேற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்குவத்தை வளர்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மூலாதாரம் அப்படின்னா என்ன சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா? மூலாதாரம்னா அம்பாள் இருக்கிற இடம்னு அர்த்தமா? மனுஷனுக்கு 7 ஸ்தானங்கள் இருக்குது. மூலாதாரம்ன்றது விந்து பை இருக்கிற இடம் தான் மூலாதாரம். அதுக்கு மேலே ஆணும் பெண்ணும் பிறக்கிற இடம் தான் சுகதிஷ்டானம். அதுக்கு முன்னே இந்த மூச்சு உருவாகிற இடம் தான் மணிப்பூரகம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளினுடைய பேர் வச்சுருக்குது அங்கே. அதனால் மூலாதாரம்னா விந்துன்னு அர்த்தம், மூலாதாரம்னா நெருப்புன்னு அர்த்தம், மூலாதாரம்னா அம்பாளுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் குழந்தைங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க சுவாமி, ஒரு காலில் நிற்கக்கூடாது, ஒரு காலில் நிற்கக்கூடாதுன்னு. அது எதனால சுவாமி? அதை மாதிரி நீ ஒண்டி ஆகிட போகிற, அனாதி ஆகிட போகிறேன்றதுக்காக சொல்கிறது மாதிரி.
ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா, நீ ஒத்த காலில் நின்று எல்லாரையும் சாவச்சிட்டு நீ தனியாக அனாதி ஆகிடுவே அப்படின்றதுக்கு சொல்கிறது அது. குண்டலியின் கபாலம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்களே சுவாமி, அது என்னது சுவாமி? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாயில் சொல்கிறது நல்லா தான் இருக்கும், செயலில் செய்ய முடியாது. குண்டலி கபாலம் ஏறிச்சுனாக்கா மனுஷனாக இருக்க மாட்டான், மனுஷன் புணமாக இருப்பான். அப்போ தான் அது கபாலம் ஏறிச்சின்னு அர்த்தம். என்கிட்ட புத்தூர்லேருந்து ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணிச்சு, சாமி சிவசக்தி நான் உங்களை பார்க்கணுச்சு. ஏமா என்ன பார்க்கணுன்னு? எனக்கு சிவசக்தி தலையில் நடனம் ஆடுதுன்னா. நான் இவ்வளோ காலமாக இதை பண்ணுங்கிறேன், சிவத்தையும் பார்க்கல சக்தியும் பார்க்கல, உனக்கு நடனம் ஆடுது அதையே பார்த்துன்னு இருமான்னு. ஏன்னா இதெல்லாம் கற்பனை கதை, நிஜத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாராலையும் முடியாது, ரொம்ப கடினமான விஷயம். தன்னை இழந்தால்தான் அதுக்கு முடியும், அப்படி இழக்க யாரும் தயாராக இல்லை, அதனால் கிடைக்காது. இந்த சாமியாருங்கள்லாம் இப்படி தொட்டு அப்படி தொட்டு அப்படிலாம் தொட்டு பண்ணுறது இல்லை. அது துரியாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் வாயில் சொல்கிறது இல்லை, செயலில் வர்றது ரொம்ப கடினம். அது சொல்லுமா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உடலை விட்டு ஒரு ஒரு ஆன்மா வந்து தனியாக போக போகுது, உயிர் போக போகுது அப்படின்னா சரி, அவங்களுக்கு கடைசியாக தோன்ற எண்ணங்கள் என்னவா இருக்கும்? எதுவாக நினைக்கிறானோ அவன் அதுவாக பிறக்க போகிறாம்மா. ஒருத்தன் பணத்தையே நினச்சின்னுப்பான் கடைசி வரைக்கும், அதனால் பணம் ஏழ்ச்சி ஊற்றுவாங்க. சில பேர் சொந்தத்தையே நினச்சிப்பான், அதனால் அந்த பால் ஊற்றும் போது சொந்தம் அக்கா வந்துக்குது, தம்பி வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குதுன்னு சொல்லுவான். சில பேர் படிப்பையே நினச்சிப்பான், அதனால் மகாபாரதம் ராமாயணம் அது பக்கத்தில் வச்சு படிப்பாங்க. இவனுடைய நினைவு எதுவாகுதோ அதுவாக உயிர் போகும். இப்போ வந்து நம்மளுடைய நெருக்கமானவங்க இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். உன் ஆன்மாவையே நீ பார்க்க முடியாது, இறந்து போகணும் ஆன்மாவை எப்படி இன்னொருத்த ஆன்மாவை பார்ப்ப? உன் ஆன்மாவை நீ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அது பார்க்க முடியுமா? உன் ஆன்மாவை, உன் உயிரை பார்க்க முடியுமா? அப்புறம் உன் உயிரையும் பார்க்க முடியாது, உன் ஆன்மாவையும் பார்க்க முடியாது, இன்னொருத்தர் ஆன்மாவை எப்படி பார்க்க முடியும்? இந்த மாதிரி கற்பனையில் வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன், நிஜத்துக்கு போகவும் முடியாது. நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நம்மளுடைய முயற்சியினால் அது வந்து வெற்றி அடையுமா, இல்லை நம்மளோட கர்ம வினைன்னு சொல்கிறாங்க இல்லையா சுவாமி, ஸோ அதனால் வெற்றி அடையுமா? எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் காரணம் விதியே. அதை தவிர வேறு எந்த செயலாலையும் அது வெற்றி அடையாது. எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறான் உலகத்தில், ஒருத்த மட்டும் அறிவாளி கிடையாது, பல அறிவாளிகள் இருக்கிறான். ஆனால் யாரும் வெற்றி பெறதில்லை, யாரோ ஒருத்தன் வெற்றி பெறுறான் இல்லையா? அந்த ஒருத்தன் வெற்றி பெற்றதால மற்றவெல்லாம் வெற்றி பெறதால முட்டாளுன்னு சொல்லிட முடியுமா? இவனோட பேரறிவாலெல்லாம் இருக்கிறான், ஆனால் வெற்றி பெற முடியல. காரணம்னா அவனுடைய விதி அது தடுத்துச்சு. ஆனால் இவன் மற்றவங்களோட கம்மியாக இருந்தாலும் இவன் வெற்றி பெறான், காரணம் இவன் விதி இவனுக்கு முன் தூக்கி விட்டுச்சு. அப்போது வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறதும் தோல்வி அடையிறதுக்கும் அடிப்படையே விதி தானே தவிர, விதியும் மதியும் சேர்ந்ததான் வாழ்க்கையினுடைய பயணம். அது ரெண்டும் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இப்போது மனுஷங்களுக்கு வந்து ஆசை எதனால் வருது சுவாமி? அந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆசையை கட்டுப்படுத்தினீங்கன்னா உன் செயலே இல்லாமல் போயிடும். ஆசையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆசைத்தான் உயிர், ஆசைத்தான் செயல், ஆசைத்தான் இறப்பு, ஆசைத்தான் பிறப்பு. அப்போது இந்த ஆசைன்றதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இது ஆசைன்றது எப்படிப்பட்டதுன்னா, ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை பெருகும், ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை சிறுகும். இதுக்கு முக்கிய காரணமாக ரெண்டு கண். இந்த கண் வந்து எல்லா உலகத்தையும் பார்த்து எல்லா பொருளையும் பார்க்கும்போது அதனுடைய இயக்கத்தை மனசுக்கு கொடுக்குது கண். எதெல்லாம் பேசுச்சு எதெல்லாம் பாடிச்சுன்றதை காது மனசுக்கு கொடுக்குது. எதெல்லாம் மோர்ந்தது எதெல்லாம் வாசனை எதெல்லாம் நாற்றம் அப்படின்றத மூக்கு மனசுக்கு கொடுக்குது. எதெல்லாம் சுவைச்சேன் எதெல்லாம் சுவையாக இருக்குது எதெல்லாம் சரியில்லைன்றதையும் மனசுக்கு கொடுக்குது இல்லையா? எதெல்லாம் உணர்ந்தேன், எந்த உணர்வு சரியான உணர்வு அப்படின்றதையும் மனசுக்கு கொடுக்குது. இப்போது இத்தனையும் சேர்த்து வச்சு மனசு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அப்போது வாய் சொன்னதுக்கு செயல் புரியலாமா, மூக்கு சொன்னதுக்கு செயல் புரியலாமா, காது சொன்னதுக்கு செயல் புரியலாமா, கண்ணு சொன்னதுக்கு செயல் புரியலாமா அப்படின்னா, இந்த 4 பொருள் காது மூக்கு வாய் உடல், இது 4ம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனால் கண்ணு மட்டும் 1000 விஷயத்தை சொல்லிச்சு இல்லையா? தோற்றங்கள் 1000 இல்லையா? அப்போது இந்த கண் சொன்னதை எடுத்துக்குது மனம்.
இந்த கண் சொன்னதை எடுக்கும்போது ஆசை மிகுதியாகுது. ஆசை மிகுதியாகும்போது செயல் பெருத்து போகுது. இந்த செயலால் இன்பமும் கிடைக்குது, துன்பமும் கிடைக்குது. இது ரெண்டும் இணைஞ்சத்தாமா வாழ்க்கை. சொல்லுமா. இப்போது இந்த ஆவி பூதம்னு சொல்கிறாங்களே சுவாமி, இந்த மாதிரி இப்போ ஒரு உடம்புல வந்து அந்த ஆவி வந்து பூந்துருச்சு, சரி, அந்த ஆவி தான் அந்த மனுஷங்களை ஆட்டி படைக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சுவாமி சொல்கிறீங்க? இது அகால மரணம்னு அர்த்தமா. இப்போ நீ 50 வயசு வரைக்கும் வாழணும். ஏதோ ஒரு காரணம், உங்கள் வீட்டில் திட்டி ஏதோ மருந்து குடிச்சு செத்துப்பட்ட, இல்லை நீ ஏதோ போகிற ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துப்பட்ட, இல்லை யாரோ உன்னை குத்திட்டாங்க, எப்படியோ ஒரு விதத்தில் உன்னுடைய பூர்வ மரணம் இல்லாமல் அகால மரணம் பாதியில் நடந்து போச்சுன்னா, அந்த பூர்வ மரணம் வர காலம் வரைக்கும் அந்த ஆவி உலாவிக்கின்னு இருக்கும், அந்த ஆன்மா உலாவும். இந்த ஆன்மாவாகப்பட்டது தனித்து இருக்கக்கூடியது அது. ஆனால் அந்த நேரத்தில் யார் போகிறானோ அந்த இடத்துல பயம் கொள்ளும் போது அந்த ஆன்மா அவனுடைய உடலில் அட்டாச் ஆகுது. இப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்பு, அந்த 100 வாட்ஸ் பல்பில் வந்து 40 வாட்ஸ் கரண்ட் வந்தால் நல்லா எரியும் இல்லையா? ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் பீஸ் போயிடும் இல்லை? அதே மாதிரி உனக்குள்ள ஒரு ஆன்மா இருந்ததுன்னா நீ நிலையாக நின்று நிலையாக யோசித்து நிலையான செயல் செய்வேன். இன்னொரு பொருள் அது கூட சேர்ந்துச்சுன்னா உன் நிலை தவறிடுவேன். அந்த நிலை தவறும் போது தான் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாமல் பண்ணுறது. துணி விலைக்கு போடும், இல்லை சாப்பாடு எவ்வளோ சாப்பிட உடனே இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரிலாம் ஆகி நீ சரியான செயல் செய்யாமல் நிலை தருமாறியான செயல். அது 2 பொருள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அந்த மாதிரி ஆகிறது. அந்த காலங்கள் வரும்போது அது பிரியும் போது நார்மல் ஆகிடுவேன். இது அந்த ஆன்மாவினுடைய செயல்பாடுகள். கின்ற செல்வத்தை வைத்து மேற்கொண்டு ஆசைப்படாமல் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை பற்றி ஐயா ஒன்றும் இல்லை சாமி. இப்போ நீ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடையை திறந்துக்கின்னு ஒரு 5 லட்ச ரூபா முதல்ல போட்டு சம்பாரித்து சாப்பிட்றது தவறு இல்லை. அந்த 5 லட்ச ரூபா போட்டு சம்பாதிக்கும் போது அந்த 5 லட்சம் 15 லட்சமாக ஆனதும் தவறு இல்லை. ஆனால் பிறரை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறீங்களே, அது பெரும் தவறு. அது பாவத்தில் எத்தனை போய் விடும். நீங்கள் உழைச்சி வாழறத ஒரு இப்போ நீ உங்கள்கிட்ட இருக்குது சாப்பிட்றீங்க, அது தீர்ந்து போனால் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாள் அது தீரும் இல்லையா? ஆனால் அப்போ வருமானம் சம்பாரிச்சிக்கினே இருங்க, சாப்பிட்டுக்கினே இருங்க. ஆனால் அது உங்களுடைய உழைப்பாக இருக்கணும், மற்றவனுடைய உழைப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் தவறு. அங்கே தான் பாவம் வந்து நிற்கிது. நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றையா, நிம்மதியாக இருக்கிறியான்ற மனோபாவத்தை உருவாக்கிக்கங்க. ஐயோ நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு பத்தலைங்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்கிறான், அக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்கிறான், எதிர் வீட்டுக்கு இப்படி யோசிச்சுட்டு அடுத்தோடனே உன் நிம்மதி இழந்துடுவேன். நீ நிம்மதியாக வாழணும்னா உன்னையும் இறைவனும் மட்டும் யோசிக்கணும், உன் குடும்பத்தை மட்டும் யோசிக்கணும். குடும்பத்துக்குள்ளே அன்பை காட்டணுமே தவிர ஆரவாரத்தை காட்டக்கூடாது. அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி. அன்பை நீங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த அன்பு உங்களுக்கு பரிமாறப்படும் திரும்பவும் உங்களுக்கு. ஆனால் அகங்காரமும் ஆரவாரத்தையும் காட்டினீங்கன்னா அதே பிள்ளைங்க நாளைக்கு உங்களை விட்டுட்டு நீங்கள் அனாதை அனுப்பிங்க, அதுங்க ஒரு வழியில் போகும். இதுக்கு அந்த இளமையிலேருந்து அந்த தெய்வ பக்தியை அந்த குழந்தைங்க மனசில் ஊற வைக்கணும். அதுக்கு தான் கோவில் குளங்கள் கட்டிக்குது. அவை சொல்லுது, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. கோயில் இல்லாத ஊரில் நீ சம்பாரிச்சு சாப்பிட போகிற, கோயில் இருந்தால் கோயிலை வந்து சோறு போட போகுது உனக்கு. அப்படி இருந்து அவ்வளோ பெரிய மேதை எதுக்கு சொல்லுச்சுன்னு யோசிக்கணும். நம்ம கோவில் இருந்தால் தான் மனித மனப்பக்குவத்தோடு வாழ்வான். கோவில் இல்லாததில் மூர்க்கமாக வாழ மிருகம் மாதிரி ஆகிடுவான். அதனால் கோயில் இருக்கிற இடத்துல போய் கொடுக்கணும் பண்ணுறா, டெய்லி கோயிலுக்கு போட்டால் உனக்கு மனப்பக்குவம் வந்துடும், மனிதனாக வாழ்வேன் நீ, இல்லைன்னா மிருகமாக வாழ ஆரம்பிச்சிடுவேன்ச்சு. ஆனால் நம்ம இளமையிலே அந்த மாதிரி குழந்தைங்கள கோவில் குளங்களுக்கு இட்டுன்னு போய் அந்த மனப்பக்குவத்தை உருவாக்கும் போது அதுங்களுக்கு ஒரு சுத்தமான மனம், பாசமான மனம் உருவாகும். அதை உள்ளுக்குவே வச்சுக்கணும் வளர்த்திங்கன்னா அதுக்கு வெறுமை தான் ஏற்படும். அந்த பாசம்ன்றதை இல்லாமல் போயிடும். பின்னாடி நீ யார் நான் யாருன்ற மாதிரி போயிடும். தாயை தகப்பனும் உலகத்தில் எல்லா பொருளையும் செய்ய முடியும், எல்லா பொருளையும் வாங்க முடியும், எல்லா பொருளும் மாறுபடும். மாறுபடாத உலகத்திலே ஒரே ஒரு பொருள் தாய். தாய் மட்டும்தான் மாறுபடுமா, தகப்பன் கூட மாறிப்படுவான் இல்லையா? தாயை மட்டும் மாற்றவே முடியாது உலகத்தில். அப்படியாப்பட்ட தாய்மார்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாசத்தை ஊட்டி வளர்க்கணும். வளர்த்தால் அந்த குழந்தைங்க பின்னாடி உங்கள் மேலே பாசமாக இருக்கும்.
நீங்கள் இன்றைக்கி சம்பாதனை வருமானம் வேலை வெட்டின்னு போகும்போது நீங்கள் அதுங்க மேலே பாசம் காட்டல, அதுங்க நாளைக்கு உங்கள் மேலே பாசம் காட்டாது. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு இப்போ இளமையாக இருக்கும்போது தெரியாது, முதுமை வரும்போது அழுவீங்க அதை நினச்சி. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நல்லதை செய்து கொடுங்க, இருக்கிறத வச்சு சாப்பிடுவோங்க, நீங்கள் உழைச்சி சாப்பிடுங்க, அடுத்த உழைப்பை எதிர்பார்க்காதீங்க, அது நிம்மதியை தரும். அடுத்த உழைப்பை இப்போ எதிர்பார்த்து வாழும்போது ஏமாற்றத்தை தந்துடும் சில நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் உங்களை நம்பி வாழுங்க, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சாமி, இன்றைக்கி செய்வினை ஊழ்வினை ரெண்டையும் மக்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது. செய்வினைனாலையும் பாதிக்கப்படுறாங்க, ஊழ்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த ரெண்டில் இருந்து எப்படி ஒரு மனிதன் விலகி ஓடி அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? செய்வினைன்றது மற்றவங்களால் செய்யப்படுறது. இந்த நம்பிக்கையை முதல்ல அவங்க விடணும். அவங்க செய்திருவாங்க இவங்க செய்திருவாங்கன்னா அவங்களுக்குன்னா வேறு வேலையே கிடையாதா? உனக்கு செய்யறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் உனக்குன்னா உறவுகாரர்கள இந்த செய்வினை எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும். அப்படி வரும்போது எந்த செய்வினையும் உங்களை பலிக்காது. உங்கள் பயம்தான் செய்வினைக்கு உறுதுணையாக மாறிடும். அதனால் பயத்தை விட்டுடுங்க. யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது, கடவுள் இருக்கிறான், கடவுள் எல்லாத்த விட பெருசு, அது நம்மளை காப்பாற்றும் போது எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ற மனோதைரியத்தை வளர்த்துங்க. ஊழ்வினைன்றதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணுன்னா ஒரே ஒரு வழி, தர்மம் மூலியமாக தான் அழிக்க முடியும். ஏன்னா ஊழ்வினைன்றது என்ன, முன்னோர்கள் நம்ம செய்த முன் பிறவியில் நம்ம என்னென்ன தீமைகள் செய்தோமோ அத்தனை தீமைகளினுடைய பலனும் இன்றைக்கி நம்மளை பாதிக்குது. பாதிக்கும் போது மனம் வெம்புறோம், வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், அது போகிறோம், சாமிக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மாறின உடனே திரும்பவும் பழையபடிக்கு தான் போகிறீங்க. அப்போது அந்த பழையபடிக்கு போகும்போது உங்கள் ஊழ்வினை மாறுறதுக்கு வழி இல்லாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊழ்வினை தீர்க்கணுன்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க. இந்த ஊழ்வினைன்றது எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு உலகத்திலேருந்து தான் வந்தது. அது யாரும் சொந்தமாக அவங்கவுங்ககிட்டேருந்து அது ஒரு தயார் பண்ணுற பொருள் இல்லை. ஊழ்வினைன்றது முன் செய்த பாவம். அப்போ அந்த முன் செய்த பாவத்தை பின் செய்து தர்மத்தில் அழிச்சிடுங்க. அதை அழிக்கும்போது நீங்களாக இருக்கலாம், மன ஓச்சலுக்கு அது நிம்மதியாக இருக்கலாம். முதல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்தோன்னா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன் நிம்மதியாக இருப்பான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைன்னும் போது அந்த நினைவு அவனுக்கு வந்தாவே அவன் நிம்மதி இழந்துருவான். இன்றைக்கி முக்கால் பாகம் மக்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அந்த துன்பம் சேருது. ஆனால் உங்களை பார்த்து வாழுங்க, அவன் எந்த வழியாவது போயிருப்பான், அவன் பட போகிற துன்பத்தை அவன் அனுபவிக்க போகிறான். உங்களுக்கு அந்த துன்பம் வேணாம். நமக்கு நல்லதே செய்து நல்லதே நடக்கணும், நல்லபடியாக வாழணும், நம்ம அமைதியோடு வாழணுன்ற எண்ணத்தோடு வாழுங்க. வாழ்க்கைன்றது என்னன்னா அமைதியில் வாழறது தான் வாழ்க்கை, ஆரவாரத்தில் வாழறது வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி பக்தின்றதும் அமைதியில் பண்ணுறது தான் பக்தியை தவிர ஆரவாரத்தில் பக்தி கிடையாது. ஆரவாரம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு ஜாலிக்கு பண்ணுறது, தெய்வ வழிபாடு இல்லாது. தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் தேடுறது. அந்த அமைதியில் தேடும்போது தான் ஆண்டவன் உங்களுக்குள்ளே உங்களை கவனிப்பான், உங்களுக்கு தேவையானதை செய்வான். அதனால் அமைதியாக இருக்க கற்றுங்க. இவங்க ஏதாவது செய்துருவாங்க, அவங்க ஏதாவது செய்துருவாங்கன்ற பயத்தை முதல்ல நீக்குங்க. யாராலையும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விதி அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா செய்ய முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கிறான், பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்கிறான். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டுடுவான் செய்ய முடிஞ்சதுன்னா. ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை கொண்டுட்டு நான் தான் பணக்காரனை வந்துடுவான் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா. இது யாராலையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, செய்ய முடியாததுக்கு காரணம் அவன் தைரியமாக இருக்கிறான், நீ பயமாக இருக்கிற. பயந்து இருக்கிறதால உனக்கு அந்த பாதிப்பு வருது. அந்த பயத்தை நீ விட்டுட்டீங்கன்னா யாருமே உனக்கு எதையுமே செய்ய முடியாது. இறைவனை தவிர உனக்கு யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. இறைவனை முழுமையாக நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களை எல்லா பயத்துலேருந்தும் வெளியெடுக்கும். அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததால் தான் மற்றதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. இறைவனை முழுமையாக நம்பினீங்கன்னா அந்த பயம் இருக்காது. இருந்து சொல்லக்கூடியவர் எப்பயுமே கெடுபிடியோடு இருப்பாங்க. அவங்கள சீக்கிரமாக பக்கத்தில் இருந்து எந்த கேள்வியும் கேட்டுற முடியாது. அவங்கக்கிட்ட எதை பேசுறதுனால முன்னாடியே ஒரு அறிவிப்பு இருந்து இதுதான் பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த வகுப்பில் பங்கிட்டு யோகம் கற்றுக்கிறவங்க எல்லாரும்
என்ன மனசுக்கு தோணுதோ அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கோவப்படாமல் ரொம்ப அழகாக அவங்கள எடுத்துகிட்டு போகிறீங்க. நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார், இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறாரு. எது நடத்தினாலும் அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி நீ ஞான பாதைக்கு வரப்போகிற, அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா, இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம். அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ. அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேள்றான்னா அவன் என்ன பண்ணுறான், போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ இங்கே என்ன பேசின்னுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க, புக்கு என் கையில் கொடுப்பாங்க, நீ படித்தா பயிர் வைக்கலாம், அதை இங்கே கேட்டுங்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம், நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல. உனக்கு கண்டதை கேட்குறான். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல காதலை பற்றி கேட்குறான். என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க, நான் போய் இட்டுன்னு வரட்டா வானா வாங்கன்னு கேட்குறான். அப்போ கோபம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறார்? ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அவன் கேட்ட கேள்வி தெரியல. அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறவனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னு இருக்கிறேன்? கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், சாதாரணமாக பேசணுமுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 பேரும் நண்பர்கள் தான், கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஏன் அவர் இப்படி பேசினார், இப்படி பேச மாட்டார், ஏன் கோவப்பட்டார், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திக்குப்பீங்கன்றதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான், அது கூட மீதி பேர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவேனே தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்கன்றாரு. அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறதில்ல. ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருன்றவரே 4 பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு எல்லாரையும் அனுசரித்து போகணும். யாரும் தேவையில்லை, நான் தான் குருன்னு உட்காந்துங்கிறவர், அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம். நான் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன, 4 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 4 பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேனே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது. எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா, இது மட்டும் நான் பார்ப்பேன். மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்குறதில்ல, ஏழை பணக்காரனெலாம் பார்க்குறது கிடையாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இருளவர் இருக்கிறாங்க இங்கே. 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறோம், அவங்க 3 மணிக்கு சாப்பாடு வாங்குகிறாங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா மணி 3 ஆச்சு, அப்போ கூட இப்போ நீ சாப்பாடு வாங்கின்னு போறியே, இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை மணிக்கு போடுவீங்க? 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிடக்கூடாதான்னு. அதுக்கு அந்தம்மா ஒரு 3 பொம்பளைங்க அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க, 3 மணிக்கு வாங்குறீங்களே, இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம். அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு? எங்கே நீ கடவுளை வழிபட்ட? வேற்றுமை வந்துடுச்சு அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது? கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது, வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அதில் போய் நான் பணக்காரன், நீ ஏழை, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும்? இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா. அதை தான் செய்துன்னு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இல்லைங்கய்யா, யாராவது இடமா போயிட்டா உட்காருன்னு நீங்கள் சொன்னதே இல்லை, சும்மா உட்காரு அப்படின்னு அதுனது இல்லை, இதுதான் சரி, இது கேட்குறது நீங்கள் விளக்கி தான் அவங்கள உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும். அவன் புரியல, மொட்டுத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன். போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான், அவனுக்கு மனசை பற்றியே தெரியல, உன்னை ஆன்மாவை பற்றி பேசுகிறான், சொல்லி பார்க்குறான், அவன் கேட்கவே மாட்டேன்றான். கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான், இந்த கோயில் எந்த முட்டை வந்த முட்டையிலேருந்து கோழி வந்தப்பாடு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டுன்னு. ஏன்னா இவன்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது, இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர
ஒருத்தர் சொல்கிறாங்க, அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அதுபடி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும், காலம் முடிஞ்சிடும், உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். அதை தான் நான் படித்து சொல்கிறது. இப்படி பண்ணாதீங்க, சந்தேகங்கள் கேட்கலாம், ஆனால் கண்டதை குப்பை கூலெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தான் போயின்னு இருக்குது. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சாமி பக்தி இல்லை, ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோடைய செயல்பாடுகளை ஒழுங்கடுத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா. இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க? அனுபவம் தான்மா இதுக்கு காரணம். மெயினாக சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் மனம். மனத்துக்கு அப்புறம் சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல். இது 3 தான் உலக தொடர்ச்சி. அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும். மனசு சிந்திக்குது, கடவுள் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, இது சரியா தப்பா, இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது. அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா, கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, மூக்கு ஒன்று பேஸ் ஆகுது, வாய் ஒன்று பேஸ் ஆகுது, உடல் ஒன்று பேஸ் ஆகுது. இது வெளிப்பொருள். இந்த 5யுமே வெளிப்பொருள். அப்போது இந்த 5யும் ஞானி என்ன சொல்கிறான், பொய்டான்றான். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான், இது மெய்டான்றான். அப்போ ஞானி சொன்னது மெய்யா, அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது. ஏன்னா இந்த 5யுமே மண்ணு தொன்ன போகுது இல்லையா. மனம் இந்த 5னுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 5னுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட, கண்ணுக்கிட்ட. அதுக்கு அடுத்தது காதுக்கிட்ட, அதுக்கப்புறம் தான் மீதி இந்த 3 பொருள்கிட்ட. அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கண்ணு எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். மீதி மூக்கு மோடுறது, உடல் உணர்றது, வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான். இந்த 2 பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான். ஆகாயம்னா காது, நெருப்புன்னா கண்ணு. இந்த 2ம் சேர்ந்து மனம்ன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி இன்னைக்கு செயலை செய்ய சொல்லுது. அது செய்யுது. இது எப்படி செய்யுது? இதுக்கு பேர் அந்தகரணம். அந்தகரணம்னா என்ன, இல்லாதது இருக்குது. அந்தகரணம்னா இல்லை அது, ஆனால் இருக்குது. இது குழப்பமான விஷயமாவே தெரியும். இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை, ஆனால் செயல் புரியுது. இது எப்படி செயல் புரியுது, என்னென்னவா இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், 4ம் சேர்ந்தது அந்தகரணம். இந்த 4னுடைய செயல்பாடும் இந்த 4னுடைய செயல்பாட்டையும் இழுத்துக்குது. அப்போது மறைமுகமாக இருந்து உடலுக்குள்ளே எல்லா கெட்டி பொருளாகுது. கண்ணு கெட்டி பொருளாகுது, காது கெட்டி பொருளாகுது, மூக்கு கெட்டி பொருளாகுது, வாய் கெட்டி பொருளாகுது, உள்ளகிற பொருளெல்லாம் கெட்டி பொருளாக. மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் இல்லை. உலகம் ஃபுல்லாக ஆனால் மனசை பற்றி பேசினுக்கிறோம். அப்போ மனம்ன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமாக இருக்குது. அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன இதுக்கு? உயிர். அப்போ இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர். இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அதுக்கு. ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது, காது பார்த்து சொன்னது, மூக்கு பார்த்து சொன்னது, வாய் பார்த்து சொன்னது, இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு. அது வரைக்கும் மனம் இல்லை, அது உயிராக தான் இருந்தது. அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோட மனம்ன்ற பொருளாச்சு. மனம்ன்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு, சிந்திச்ச உடனே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவு, புத்திமன்னா ஆலோசனை, அகங்காரம்னா முடித்தல், மனம்னா செய்ய சொல்கிறது, குருவாக இருந்து வழி நடத்துது. அப்போ இந்த 4 பொருளும் இல்லை, இருந்துக்குன்னு உலகத்தில் வழி நடத்திங்குது.
அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன? இந்த 4 அழிச்சிடு. இந்த 4 அழிச்சா என்ன இருக்கும்? இப்போது நான் ஒரு ரவுடி, 3 பேர் அடியாட்களை வச்சுன்னுக்கிறேன். அவர் போய் இதனை பண்ணி, இவரை போய் என்ன பண்ணி, இவர்கிட்ட பிடிக்கணும், அவர்கிட்ட பிடிக்கணும்னு சொல்லினுக்கிறேன், எல்லாம் செய்துன்னுக்குறாங்க. இந்த 3 பேரை கொன்னுட்டா நான் தனித்து வாழ முடியுமா? ஏன்னா இவ்வளோ அட்டிழியம் பண்ணிக்கிறாங்க. ஊரு என்ன விடுமா? என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன். அப்போ நான் பிறந்தது ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன். அப்போ மனம் என்ற ஒரு செயல் இல்லை. மனம் என்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல். மனம் என்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல். இதாம்மா வித்தியாசம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஐயா, எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு இந்த குரு வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க, நான் ஞானம் இருந்து இதை பெற்றேன், எனக்கு இவங்க வழிகாட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தனக்கே தானே குருவாக இருந்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. இல்லை